ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரீஃப். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்மளோட இன்டர்செப்டரை பற்றி தான். இப்போ இன்டர்செப்டரோட பேட்ரி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேட்ரி வந்து ஃபுல்லி டவுன். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெய்னி டைம். ஸோ இந்த ரெய்னி டைமில் சுத்தமாக நான் வண்டியே வந்து எடுக்கிறதில்ல. என்னமாச்சும் தேவை அப்படின்னாலும் நம்மளோட அந்த ஆக்டிவாவில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த பைக் எடுக்காததுனால அப்படியே இந்த பேட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு. நம்மகிட்ட வந்து சார்ஜர் இருக்குது, பேட்ரி சார்ஜர் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் கிடையாது. பட் பேட்ரியை வெளியே எடுத்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆன்லைனில் ஒரு அக்சஸரி ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த அக்சஸரியோட ரெப்ளிகா நானே பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த வயர், இப்போ நம்ம பண்ணியிருக்க வயரு. என்ன அப்படின்னா, இதை அப்படியே நம்ம பேட்ரியோட டெர்மினல்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது. கனெக்ட் பண்ணிட்டு இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, இது எஸ்ஏஇ கனெக்டர் அப்படின்றாங்க. இந்த கனெக்டரை மட்டும் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக பேட்டரியோட சார்ஜரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வெரிலெக்ஸ் அப்படின்ற இந்த சார்ஜர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சார்ஜர்லேயும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நடுவில் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த கனெக்டரை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ தட் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இது கார் பேட்ரிஸு இல்லை வந்து வீட்டில் உள்ள எனி அதர் பேட்ரிஸ் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். டூ வீலருக்கு தேவைப்படும் அப்படின்றப்போ இந்த ஒரு கனெக்டரை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்மளோட இந்த பர்பஸையும் இது சால்வ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கான கனெக்டராக மாறிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம சார்ஜரை இது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். இதில் நடுவில் வந்து ஒரு ஃப்யூஸ் கேரியரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃப்யூஸ் கேரியரில் ஒரு 10 amps ஃப்யூஸ் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த எண்டு வந்து நம்ம ஓப்பனாக தான் விட போகிறோம். இன்கேஸ் பாசிட்டிவ் டெர்மினல் எங்கேயாச்சும் ஷார்ட் ஆனால் கூட இந்த ஃப்யூஸ் வந்து நமக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும். சர்க்யூட் இன்னும் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் சிம்பிளாக இந்த கனெக்ஷன்னு. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த வயரை இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம பத்திரமா வச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃப்யூச்சரில் எப்போது அது பேட்ரி டவுன் ஆனாலும் டைரெக்டாக இங்கேருந்து மட்டும் நம்ம கனெக்ஷனை கொடுத்து பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பேட்டரியை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சீட்டை வந்து கழட்டியாச்சு. ஸோ பேட்ரி இருக்க இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஏரியா உள்ளே இருக்குது. இன்னொன்று அதுக்கு மேலே நம்ம வேறு நிறைய அக்சஸரியெல்லாம் போட்டு நிறைய வயரிங் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேட்டரியை வெளியே எடுத்து உள்ளே மாட்டுறது அப்படின்றது கஷ்டம். ஸோ அதனால் நம்ம பண்ண ஐடியா வந்து ஆக்சுவலாக கரெக்டான ஐடியா. இப்போ அந்த வயரை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த இடத்துல அந்த வயரை வந்து வச்சுருவோம். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் அந்த வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கான ஃப்யூஸ் கேரியர் இங்கே இருக்குது. ஓகேவா. அண்டு இது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இன்னொன்று இதோட பாசிட்டிவ் வந்து உள்ளே கவர் ஆகி தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் அது பட்டுச்சுனாலும் ஒன்றும் இல்லை. இன்கேஸ் இதில் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலும் இந்த ஃப்யூஸ் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த ஃப்யூஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லி செக்யூர்ட் தான், நம்ம பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இப்போது ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலி வண்டியோட சீட் எல்லாமே மாட்டியாச்சு. அண்ட் இங்கே வந்து நம்மளோட அந்த வயரோட அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி பேட்ரி சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சார்ஜரோட அதர் எண்டு. இப்போ நான் இது வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா, பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணல இந்த சார்ஜரை. இப்போ நம்ம இதில் மாட்டினோம் அப்படின்னா இப்போது இருக்க பேட்டரியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நமக்கு காட்டும். சார்ஜிங் லெவலை காட்டுது. ஸோ 12.6 வோல்ட் இருக்குது. ஓகேவா. பட் இருந்தாலும் இங்கே வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சஃபிஷியன்ட் பவர் இல்லாததுனால வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம இதை சார்ஜரில் கனெக்ட் பண்ணி இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இந்த யூனிட்டு ரெடிமேடாகவே கிடைக்கிது. பட் என்ன அப்படின்னா அது 2 வீலருக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா இது காமனான ஒரு சார்ஜரு. ஸோ அதில் இந்த கனெக்டரை மட்டும் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி இந்த கனெக்டர்ஸை நம்ம வந்து புதுசாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இதை நம்ம வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கார்லேருந்து, 2 வீலர்ஸ்லேருந்து, வீட்டு பேட்டரிஸ்லேருந்து எனிதிங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைக்ஸ் வந்து நார்மலாக வந்து டெய்லி கம்யூட்டிங்க்கு ரொம்ப கம்மியான பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க, லாங் ரைட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ரொம்ப நாள் சும்மா தான் நிற்கும் வீட்டில். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ண உடனே நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வண்டியை ப்ராப்பராகவே லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறமும் இங்கே இடம் இருந்துச்சு. ஸோ பார்க்கவும் நீட்டாக இருக்குது. நம்ம பேட்டரியும் வெளியே எடுக்க வேணாம். அண்ட் டைரெக்டாக நம்ம வந்து சார்ஜும் போட்டுக்கலாம். இப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பல்ஸ் செட்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் நேரம் பல்ஸ் செட்டிங்கில் வச்சோம் அப்படின்னா ரிப்பேர் ஆன பேட்டரியாக இருந்தால் கூட இது வந்து ரிட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக சார்ஜ் ஆகட்டும், அதோட அவுட்புட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி ராத்திரி ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் செட்டிங்ஸ் மோட்லேயே வந்து நான் விட்டுட்டேன் ராத்திரி ஃபுல்லாக. ரீசன் என்ன அப்படின்னா இது நார்மல் மோடில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது எப்போ சார்ஜ் ஆகுதோ அதோட கட் ஆஃப் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் சார்ஜிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பல்ஸ் செட்டிங் அப்படின்றது பல்ஸ் மெத்தடில் வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நான் காலையில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த மோட்லேயே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ நைட் வந்து ஒரு 12 o'clock இருக்கும் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த சார்ஜிங் போடும்போது. ஸோ இப்போது அரௌண்ட் 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ 10 மணி நேரம் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா, ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ உள்ள பேட்டரியோட கண்டிஷனை காட்டுது பாருங்கள். 14 volts வந்து அது காட்டிகிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இதுதான். இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருவோம் நம்ம ஃபைனலாக. அண்ட் இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இது ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். கண்டிப்பாக எல்லார் வண்டிலையும் இருக்கணும். ஸோ இது வந்து ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்களும் என்னை மாதிரி ஆல்ரெடி ஒரு சார்ஜர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டிட்டேன். ஓகேவா, நமக்கு சிம்பிளாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.